பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன காரியத்தை பேச போறாங்கன்னா, எலியாவின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை. எலியாவுக்கு என்னாச்சுன்னா, சூரஜ் செடி கீழே அவங்க போய் படுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, போதும் இந்த ஓட்டத்தை நான் இனி ஓட மாட்டேன், எனக்கு இனி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சோர்ந்து இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கும் தேவன் உங்ககிட்ட பேசுகிற காரியம் என்னென்னா, நீ சோர்ந்து போய் இருக்கிற எலியாவின் தேவனாகிய கர்த்தர் நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு நான் சந்திக்க வந்திருக்கிறேன். உன் தரிசனம் என்னாச்சு, உன் திட்டம் என்னாச்சு, உன் வாழ்க்கை என்னாச்சு, நீ ஏன் இப்படி கெபிக்கில் நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற, படுத்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, உங்களை பார்த்து கேட்குறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமே. முதல்ல 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். எலியான்ற மனுஷன் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்த ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்க, ஊழியங்களை செஞ்சாங்க, ஆண்டவருக்காக ஓடினாங்க, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்ந்து காட்டினாங்க. அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை என்ன பண்ணாங்க, அவங்க நிரூபித்து காட்டினார்கள். ஆனால் கூட அந்த எலியாவுக்கு என்னாச்சு, ஒரு சோதனை வந்துடுச்சு. அப்போது இன்னைக்கும் தேவ பிள்ளைகளே, அந்த சோதனையின் மத்தியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு ஒரு கெபிக்கில் படுத்துடுறாங்க. அந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது, மகனே நீ என்ன பண்ணணும், நீ மறுபடியும் ஓடணும், மகளே நீ என்ன பண்ணணும், மறுபடியும் ஓடணும், நீ எழும்பி நிற்கணும், நீ என்ன பண்ணணும், நீ எனக்காக காட்டின அந்த பக்தி வைராக்கியத்தை நீ என்ன பண்ணணும், மறுபடியுமாக காட்ட வேண்டும் என்பதை தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நினைப்பூட்டுகிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நமக்கு வேதனைகள் வருவது உண்டு, சோதனைகள் வருவது உண்டு, விழுவது உண்டு. நாம் மறுபடியுமாக ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், எழும்பி ஓட வேண்டும் என்பதை தேவன் இந்த நாளில் நினைப்பூட்டுகிறார். கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை நிச்சயமாக சந்திக்க வருவார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படியே சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் வாழும்போது என்ன நடக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். குடும்பத்தில் எல்லாரும் எதிர்ப்பாங்க, சுற்றி இருக்கிறவர்களால் பிரச்சனைகள் வரும், அநேக காரியங்கள் நடக்கும். ஆனாலும் நாம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தை காட்டுவதை நாம் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ஆண்டவருக்காக வாழ்வதையோ, ஆண்டவரை தேடுவதையோ, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவதையோ நாம் என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாதுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம மத்தியில் அவர் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால என்ன பண்ணார், பரத்தை விட்டு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாங்க. நாம் அந்த தேவாதி தேவனுக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருந்து அவருடைய நாமத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் உயர்த்துவோம். எலியாவின் தேவன் எலியாவை மறுபடியுமாக தட்டி எழுப்பி ஓட செய்த தேவம் உன்னையும் என்னையும் என்ன பண்ணுவாங்க, ஓட வைப்பார்கள், நம்மளையும் வாழ வைப்பாங்க, நம்மளையும் மறுபடியும் எழுந்து நிற்க செய்வாங்க. ஸோ இந்த காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு விசுவாசத்தில் பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.